வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் பிரசாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் ஜப்பான் பிரதமருக்கும் இடையில் சந்திப்பு. இலங்கைக்கு 51 பில்லியன் ரூபாயை அபிவிருத்தி கடன் உதவியாக வழங்க ஜப்பான் இணக்கம். கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளில் மீண்டும் கடும் மழை, ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வு. குப்பை அகற்றப்படாதனால் கலனி ஆற்றை அண்மித்த பகுதிகளில் மக்களுக்கு அசௌகரியம். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நியூஸ் ஃபர்ஸ்டின் ஆரோக்கிய யாத்திரை முன்னெடுப்பு. இலங்கை தமிழர்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்பதாக தமிழக முதல்வர் உறுதி. நிலவும் மழையினால் பிரதான ஆறுகளை அண்மித்த சில பகுதிகளில் இன்றும் சிறிதளவு வெள்ளம் ஏற்பட்டது. இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவு பெற்ற கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகப்படியாக 112.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கொழும்பு மாவட்டத்தில் பதிவானது. ஹங்வல மற்றும் கம்பகா பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கடும் மழையினை அடுத்து கலனிகங்கையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நாகலகம் வீதி பகுதியில் உள்ள நீர்வாசிப்பு மானியில் 4 அடிக்கு மேல் நீர்மட்டம் காணப்பட்டது. கலனிகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்தமையினால் மல்வானையை அண்மித்த பல பகுதிகளில் இன்று சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மல்வான, கலுகொத்தையாவ, கணுகெட்டியாவ மற்றும் லெனக்கம்பல ஆகிய பகுதிகளில் வெள்ள நிலை காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். කලින් යට වුණා. යට වෙලා මේ ගෙදරට ආව ගෙවල් හොදගෙන. ඊට පස්සේ දැන් ආයි යට වේගෙන යනවා. வெள்ளப்பெருக்கு காரணமாக கணுக்கட்டிய பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டிலிருந்து வெளியேறினர். இதேவேளை மல்வான, மாதம்பே பிரதான வீதி உட்பட்ட குறுக்கு வீதிகள் சில வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மழையுடன் கூடிய வானிலையினால் அத்தனகல ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதேவேளை காலி மாவட்டத்தில் 63.9 மில்லிமீட்டர் பகுதியில் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக கிங்கங்கையின் நீர்மட்டம் பெருக்கும் நிலையை அண்மித்துள்ளது. கிங்கங்கையின் நீர்மட்டம் இன்று முற்பகல் வரையில் 3.9 அடி வரை உயர்ந்துள்ளது. இந்த நிலை 4.5 அடிகளாக அதிகரிக்குமாயின் நீர்பெருக்கெடுக்கும் நிலை ஏற்படலாம். கிங்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்தமையினால் பத்தேகம, உடுகம வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக வக்கல்ல, ஹினிதுவ, மகாபோதிவித்த, நாகொட மற்றும் குருபவனா ஆகிய பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது. இதேவேளை காலி மொரகொட கால்வாய்க்கு நீர் வருகையினை அடுத்து காலி பத்தேகம வீதியின் தங்கோதர பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. நில்வலாகங்கையின் நீர்மட்டம் 6 அடி வரை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அக்குரச, சியம்பலாகொட வீதியில் நீரில் மூழ்கியுள்ளது. நில்வலாகங்கையை அண்மித்த இரு பகுதிகளிலும் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு இடர்முகாமைத்துவ நிலையம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை கழுகங்கையின் நீர்மட்டம் 1.3 அடி வரை அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பல பகுதிகளில் சிறிதளவு வெள்ளம் ஏற்பட்டது. கொழும்பு 7 ரீட் மாவத்தை தொடக்கம் தும்முள்ளி வரையான வீதி இன்று முற்பகல் இவ்வாறு காட்சியளித்தது. கொழும்பு பல்கலைக்கழகத்தினை அண்மித்த சில வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியமையினால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. இதேபோல தேசிய வைத்தியசாலையை அண்மித்த சில பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது. இதேபோல தெல்கந்தவிலிருந்து ரத்னப்பெட்டிய வரையான வீதியில் ஓடைக்கரைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கொள்கலன் ஒன்று நேற்றிரவு ஓடைக்குள் விழுந்துள்ளது. மழையுடன் கூடிய வானிலை தொடரும் நிலையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கண்டி, நுவரெலியா, கேகாலி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
அனைத்து மலைப்பாங்கான பகுதிகளிலும் வாழ்கின்ற மக்கள் மண் சரிவு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அவதானிக்கப்படும் இடங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி குறிப்பிட்டார். சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட 20,000-க்கும் அதிகமானோர் தொடர்ந்தும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். மலையகத்தில் பெய்து வரும் மழை காரணமாக மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. லிந்துலை மெராயா தங்கக்கலை கேம்பிரிட் மேற்பிரிவு தோட்டத்தில் இன்று அதிகாலை மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. இந்த சம்பவத்தில் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 27 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடும் மழை காரணமாக ஹட்டன் எம்ஆர் நகர் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வீட்டின் சுவர்கள் மற்றும் நிலம் வெடிப்புக்குள்ளாகியுள்ளன. மண் சரிவு காரணமாக குறித்த வீட்டில் வசித்தவர்கள் நகரசபை விடுதியில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கண்டி மெததும்பர ரங்கல் ரன்வில் தோட்டத்தின் ஆற்றை அண்மித்த பகுதியில் அமைந்துள்ள வீடுகளின் சுவர்களில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக தொழிலாளர் குடியிருப்புகளில் வசித்து வந்த 25 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. லைன் எல்லாம் வெடிச்சிருக்குது. மழை பெஞ்சு தகரமெல்லாம் எல்லாம் கூரையெல்லாம் கலண்டு எல்லாம் பனிஞ்சு இருக்குது. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்க்க போனா நாங்கள் ஒரு ஆத்தோரத்துல தான் இருந்துகிட்டு இருக்கோம். மழை பெய்யுற நேரம் ரொம்ப பயமா இருக்கு. மழையில இந்த லைன் எப்போ போகுமோன்ற ஒரு பயந்த சூழ்நிலையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கல்லு பாறையில லயத்தை கட்டியிருக்காங்க. அந்த கல்லு பாறையில இருந்து நாங்க ராவைக்கு தூங்குற நேரம் எங்க பிள்ளைங்க நாங்க எல்லாம் அந்த ஒரே தான் போனோம்னு சொன்னாங்க. எங்களை மண்ணு நீங்க டோசர் கொண்டு வந்தோம் யாரு வந்து எடுத்தாலும் சொல்லி எங்களை வந்து உயிரோட பார்க்க போறது இல்லை. எங்க பிள்ளைகளை இழந்துட்டு நாங்க உயிரோட இருந்து வேலையில நாங்க இழந்து எங்க பிள்ளைங்க உயிரோட இருந்து வேலை. ரத்தினபுரி தெனியாய பிரதான வீதியின் ஆணின்கந்தை பகுதியில் மரம் முறிந்து வீழ்ந்தமையால் இந்த வீதியூடான போக்குவரத்து சிறிது நேரம் தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் மரம் அகற்றப்பட்டதை அடுத்து போக்குவரத்து வளைமைக்கு திரும்பியது. கேகாலை முலத்கோகோபிட்டிய கழுவகன தோட்டத்தில் மண் சரிவு ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து அந்த மக்கள் இன்னும் மீளவில்லை. மண் சரிவு அபாயம் நிலவும் கல்பகன தோட்டத்தில் உறவுகள் புதையுண்ட மண்ணில் மீண்டும் வசிக்க முடியாது என பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகின்றனர். அமைதி காக்கும் இந்த மலைத்தொடர்கள் எப்போதேனும் சீற்றமடையக்கூடும் என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் பெருந்தோட்ட பாட்டாளி மக்கள். பிஞ்சு பாலகர்கள் ஓடி விளையாடிய கழுபகன தோட்டம் இன்று மயான பூமியாக காட்சியளிக்கின்றது. கழுபான மண் சரிவை அடுத்து அதனை அண்மித்த எதிராப்பல உரிமைவல தோட்ட மக்களும் இடம்பெயர்ந்தனர். நாதியற்று நின்ற இந்த மக்களுக்கு யக்கல்ல சீலானந்த மகா வித்தியாலயமே தஞ்சம் கொடுத்தது. இடம்பெயர்ந்திருந்த 400க்கும் மேற்பட்டவர்களில் பலர் மீண்டும் உயிருக்கு உத்தரவாதமற்ற பகுதிகளுக்கு சென்றுள்ளனர். வீடுகளை முற்றாக பறிகொடுத்து 5 குடும்பங்கள் அடங்கலாக சுமார் 200 பேர் யக்கல்ல சீலானந்த மகா வித்தியாலயத்தில் தொடர்ந்தும் தங்கியுள்ளனர். நாளை மறுதினம் பாடசாலை செயற்பாடுகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக இந்த மக்கள் கூறுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் கேகாலை மாவட்ட செயலாளர் அபே விக்ரம வனசூரியவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது 20 பாடசாலைகளில் மண்சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். குறித்த பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட மாட்டாது எனவும் ஆரம்பிக்கப்படும் திகதி இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை எனவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். இதேவேளை அனைத்தையும் இழந்து நெருக்கடிக்குள்ளாகியுள்ள தமக்கு பாதுகாப்பான இருப்பிடங்கள் விரைவில் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோருகின்றனர். மற்ற குடும்பத்துக்கும் இது ஏற்படக்கூடாது. எங்களுக்கும் பேர பிள்ளைகள் இருக்காங்க. இந்த ஸ்கூலை அவங்க கேட்குற மாதிரி நாங்க கொடுத்தா நாங்க எங்க போயிட்டு இருக்கிறது? கல்பானையில இருந்தாலும் நாங்க நிம்மதியா இருக்கணும். பிள்ளைகள் பாடசாலைக்கு போகணும், பிள்ளைகள் படிக்கணும். அன்றைக்கு பிளொத்கோபட்டி ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வீட்டுக்கு வர தட்டியும் நாங்க நெருப்ப கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அந்த பிள்ளைகள் வர்றது எங்களுக்கு கல்பானை வேணாம். எங்களுக்கு வேற எங்கேயாவது எங்களுக்கு ஒரு இடம் தாங்க. கல்பானையில ஏன கடை அடை அடிச்சிருக்கு. அந்த அடுல அதுவும் ஒரு காத்து மழை வந்தா அதுவும் புடுங்கிட்டு போகும். எல்லாம் தண்ணி போறதுக்கா தான் இருக்குது. ஆனா எங்களுக்கு அன்னைக்கு பார்த்து வந்து எடுத்து அதை பார்த்து அங்க இருந்து அந்த மேட்லயத்துல இருந்து பனியலயத்துக்கு வந்தது எங்களுக்கு அங்க இருக்கவே விருப்பம் இல்லாம தான் இருக்குது. மண் காவு கொண்ட திறமைகளின் அங்கீகாரமான சான்றிதழ்களை இந்த மாணவர்கள் நிச்சயம் பெற்றுவிடுவார்கள் என்பதில் ஐயமில்லை. எனினும் புன்னகை ததும்பும் இந்த முகங்களில் மீண்டும்
இரத்தக்கரை படியாது என்பதற்கு உத்தரவாதம் அளிப்பது யார்? புத்தகமெல்லாம் இப்படி நனைஞ்சு போயிட்டு கிடக்கு. எங்களுக்கு படிக்கிறது கூட வழி இல்ல. நாங்க ராவுக்கு கண்ணை மூடக்குள்ள வந்த சத்தம் தான் கேட்கும். தூக்கம் வராது. ஒழுங்கா நிம்மதியா படிக்க முடியாது. எப்படா இது பிறண்டு வருமோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு இருக்கு. ஒழுங்கா பிறண்டு வராதுங்கிற நம்பிக்கைனா எங்ககிட்ட இல்ல. உறவுகளுக்கேனும் பாதுகாப்பான இருப்பிடங்களை வழங்குங்கள் என்ற அறைகூவலுடன் மண்ணுக்குள் புதையுண்டவர்கள் மீண்டு வரப்போவதில்லை. இந்த மக்கள் காணி நிலத்திடையே ஒரு மாளிகையை கட்டித்தர கோரவில்லை என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் இனியேனும் புரிந்து கொள்வார்களா? வெள்ளம் வடிந்தோடியுள்ள நிலையில் கழனி ஆற்றை அண்மித்த பகுதிகளில் குப்பை அகற்றப்படாமை பாரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. பொலன்னாவு, வில்லம்பெட்டி, ஹெட்டியாவத்தை, அங்கொடு, ஐடிஎச் மற்றும் பெரண்டியாவத் ஆகிய பகுதிகளின் வீதிகளில் இரு பகுதிகளிலும் அதிக அளவிலான குப்பை குவிந்து கிடக்கின்றது. எனினும் வழமையாக வீடுகளிலிருந்து அகற்றப்படுகின்ற குப்பையை விட இதில் வேறு பல பொருட்களையும் காணக்கூடியதாக இருந்தது. 7 அடியையும் தாண்டிய வெள்ளம் சில வீடுகளின் எதையுமே விட்டு வைக்கவில்லை. இலத்திரனியல் உபகரணங்கள், மரத்தளபாடங்கள் உட்பட ஆடம்பர பொருட்கள் பல குப்பையில் எரியப்பட்டுள்ளன. எங்களுக்கு துப்புரவு பண்ணும் வர வர நாத்தம் அடிக்குது, யாரும் எடுக்க வராங்க இல்ல, அதுதான் பிரச்சனை. இமீடியட்டா கார்பேஜ் ஒதுக்கி கொள்ளணும். இந்த மக்களிடையே இனம் புரியாத அச்சம் காணப்படுகின்றது. இவ்வாறு குவிந்து கிடக்கும் குப்பை காரணமாக சிறிதளவு மழை பெய்தாலும் தமது குடியிருப்புகள் நீரில் மூழ்கும் என இவர்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த வீதியானது வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்பு வாகனங்கள் செல்கின்ற பாதையாகும். ஆனால் இன்று இந்த மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் தங்களினுடைய அன்றாட நடமாட்டத்திற்காக படகு வருமா என்று சொல்லி. காரணம், அவ்வளவு தூரம் இந்த பிரதேசமானது வெள்ளத்தினால் தாளிறங்கப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். ஆண்டாண்டு காலம் தங்களுடைய வாழ்வில் பல கஷ்டங்களை பற்றி சேர்ந்த அடிப்படை வாழ்விற்கான பொருட்களை இழந்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமான பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை தான். இப்போ வந்து இங்க ஊத்த நிறைய பட்டிக்குது. அந்த ஊத்திக்கிறனால வந்து அந்த அதுல தூர் நாடை வந்து வாடகை வந்து எங்களுக்கு மிக கஷ்டமா இருக்கு. புயல் பாதிக்கப்படுது, நோய்கள் வந்தா அது பெரிய பிரச்சனையாகும். தென்மேல் பருவப்பெயர்ச்சி காலநிலையின் தாக்கம் காரணமாக இடைக்கடி மழை பெய்கின்றது. நேற்றிரவு பெய்த மழை காரணமாக இந்த பகுதிகளில் 2 அடிக்கு மேல் வெள்ளம் தங்கியுள்ளது. நீர் வழிந்தோடுவதற்கு ஏதுவாக இந்த குப்பையை அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணித்தியாலங்களுக்குள் நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச, ஜான் கீல்ஸ் நிறுவனம் நிவாரணப் பொருட்களை வழங்கியது. ஆனால் இன்று இந்த மக்களினுடைய வாழ்க்கைக்கு மிக பிரம்மாண்டமான பிரச்சனையாக இருக்கின்ற குப்பைகளை அகற்றுவதற்கு அரசு அதிகாரிகள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கின்றது. இது குப்பையெல்லாம் எடுக்கணும், அதுதான் எங்களுக்கு முதலாவது வேணும். நோய் எங்களுக்கு நாங்க நடந்து போற பாதையில என்னத்தை கடிச்சாலும் எங்களுக்கு. பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக குப்பையற்ற சுத்தமான சூழலை உருவாக்க நியூஸ் ஃபர்ஸ்ட் தயார். அனர்த்தங்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மக்களை நாடி சென்று உதவிகளை வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றொரு சமூக பணியை இன்று முன்னெடுத்தது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சுகாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக சக்தி, சிரச, ஜோன் கீல்ஸ் ஆரோக்கிய யாத்திரை கழனி ரஜமகா விகாரையில் இன்று இடம்பெற்றது. கழனியாறு பெருக்கெடுத்ததால் உடைமைகளை மாத்திரமல்லாது உடல் ஆரோக்கியத்தை இழந்த மக்களின் நலனிற்காக இந்த ஆரோக்கிய யாத்திரை கழனி விகாரையில் இன்று காலை ஆரம்பமானது. மருந்துகளை பெற்றுக் கொண்டதும் அனைவருக்கும் உடல்நலம் கிடைக்கும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த நடவடிக்கைக்கு துணையாக இருக்கும் சிரச ஊடக வலையமைப்பின் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், தாமாகவே முன்வந்து உதவி புரியும் அனைவருக்கும் இந்த நற்கர்மத்தின் பயனால் நன்மை கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். We have been an integral part of Sri Lankan lives for many years. பல வருடங்களாக நாம் இலங்கை மக்களின் வாழ்வில் ஒரு பகுதியாக மாறியுள்ளோம். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர், இணை முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜ மகேந்திரன் அவர்கள் சார்பில் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். இலங்கை மக்களுக்கு இத்தகைய மனிதாபிமான தேவைகள் ஏற்படும் பொழுது அவர்களின் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்ப நாம் தயார் என்பதை கூறுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் தலைமைத்துவத்தை ஏற்று மக்களின் ஊடக வலையமைப்பு என்ற வகையில் செயற்பட கிடைத்ததையிட்டு நாம் பெருமிதம் கொள்கின்றோம்.
வானிலை மாற்றத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து கரிசனை செலுத்தி இத்தகைய நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்து எம்மையும் இணையுமாறு சிரச ஊடக வலையமைப்பு அழைப்பு விடுத்தமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை மக்களின் பொருளாதார நிலையை மாத்திரமல்ல, சமூக மற்றும் கலாச்சார தேவைகளை தொடர்பிலும் கவனம் செலுத்தி ஜான் கில்ஸ் நிறுவனம் செயற்படுகின்றது. மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தினை உருவாக்கி கொடுப்பதே எமது முக்கிய நோக்கமாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட் அணியினரால் நிவாரண யாத்திரையை 24 மணித்தியாலங்களுக்குள் முன்னெடுப்பதற்காக சக்தி கிடைத்தது. ஏனெனில் அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது செயற்படுவதற்கான சக்தி இருக்க வேண்டும். எமக்கு சிறந்த தலைமைத்துவம் இருப்பதன் காரணமாக துரித கதியில் செயற்படுவதற்காக இயலுமை கிடைத்துள்ளது. இதன் காரணமாகவே நிவாரண யாத்திரையை தொடர்ந்து ஆரோக்கிய யாத்திரையை செயற்படுத்துவதற்காக வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த நடவடிக்கையுடன் நாம் நிற்கப் போவதில்லை. ஆகவே அந்த பணிகளை பூர்த்தி செய்வதற்கும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனமும் MTV MBC நிறுவனமும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமும் தயார் என்பதை நினைவு கூற வேண்டியுள்ளது. இதில் பயனை பெறுவதற்கு மக்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த அனுபவம் உள்ள சிறந்த ஊடகம் என்னுடன் நீண்ட காலம் ஒன்றிணைந்து செயற்படும் ஊடகமாக சிரச ஊடகம் இருக்கின்றது. இது எனது 540வது சிகிச்சை முகாம். இயன்றளவு சேவையாற்றுவதற்கான சக்தியை எனக்கு வழங்குமாறே நான் இறைவனிடம் வேண்டி நிற்கின்றேன். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் இன்று காலை முதல் சிகிச்சை பெறுவதற்காக வருகை தந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதநேயம் கொண்ட மக்களினாலேயே உதவ முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மருந்தாளர்கள், உடற்கூற்று நிபுணர்கள், இரசாயன ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்கள், ECG தொழில்நுட்பவியலாளர்கள் உள்ளிட்ட மருத்துவ குழுக்கள் தமது பங்களிப்பை வழங்குவதற்கு முன் வந்திருந்தனர். இதேவேளை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவுப் பொருட்களும் எமது குழுவினரால் வழங்கப்பட்டன. ஜனாதிபதியின் மகள் சதுரிகா சிறிசேனவும் ஆரோக்கிய யாத்திரையில் கலந்து கொண்டார். இந்த பணியில் ஜான் கில்ஸ் குழுமம், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம், பதிவாளர் நாயகம் திணைக்களம் உள்ளிட்ட மேலும் பல அரச மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டும் கைகோர்த்தது. இலங்கைக்கு 51 பில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட அபிவிருத்தி கடன் உதவி உள்ளிட்ட மேலும் பல பொருளாதார அனுகூலங்களை பெற்றுக் கொடுக்க ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே இன்று விருப்பம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்த வேளை அவர் இதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேயின் விசேட அழைப்புக்கிணங்க G7 நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் சென்றுள்ள ஜனாதிபதி அந்த நாட்டு பிரதமரை இன்று சந்தித்தார். இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இலங்கைக்கு 38 பில்லியன் எண்களை கடனுதவியாக வழங்குவதற்கு ஜப்பான் பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளார். சிறுநீரக நோய் நிவாரண திட்டத்திற்காகவும் முழு இலங்கையையும் இணைக்கும் மின் விநியோக கட்டமைப்புகளை ஸ்தாபிப்பதற்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுகின்றது. தேசிய நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கை முன்னெடுக்கும் முயற்சிகள் தொடர்பில் ஜப்பானிய பிரதமர் தமது பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். ஜப்பான் முறைமைக்கமைய டிஜிட்டல் தொழில்நுட்ப ரீதியான தொலைக்காட்சி ஒளிபரப்பினை ஒளிபரப்புவதற்கு இலங்கை எடுத்த தீர்மானம் தொடர்பில் ஜப்பானிய பிரதமர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதுடன் புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 1வது சந்திப்பை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்க ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை அமைப்பதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோன்று இலங்கையின் துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் இரு நாடுகளினதும் அரசு தலைவர்கள் இங்கு கலந்துரையாடியுள்ளதுடன் ஜப்பான் இதுவரை இலங்கைக்கு வழங்கியுள்ள ஒத்துழைப்புகள் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது நன்றிகளை தெரிவித்துள்ளார். இன்று பிரதமரை சந்தித்த போது எமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது என நான் நினைக்கின்றேன். இன்று நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு உதவி எமக்கு கிடைத்துள்ளது. அவர்கள் நிதியுதவி மாத்திரமல்ல, முதலீடுகளை மேற்கொள்ளவும் முன் வந்துள்ளனர். ஜப்பான் ஒரு நாடு தொடர்பில் நீண்ட காலம் மீளாய்வு செய்து மாற்றங்களை அடையாளம் கண்டதன் பின்னரே உதவிகளை வழங்கி வருகின்றது. அபிவிருத்தி, கல்வி, விவசாயம், துறைமுக அபிவிருத்தி ஆகியவற்றுக்காக இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை துறைமுகத்தை கண்காணிப்பதற்காக குழு ஒன்றையும் ஜப்பான் அனுப்பி வைக்க உள்ளது. நாம் விடுத்த அனைத்து வேண்டுகோள்களுக்கும் ஜப்பான் சாதகமான பதில்களை வழங்கியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். அரசாங்கத்திற்கு மாத்திரமல்ல, இலங்கை மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே நான் இதனை கருதுகின்றேன். இலங்கை புதிய பயணத்தை மேற்கொண்டுள்ளது என்ற செய்தியை உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. මුළු ලෝකෙටම පෙන්වන්න සංඥාවක් ලබා දෙන්න අපිට පුළුවන් වුණා. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று மாலை நகோயா நகரில் ஜப்பானில் வசித்து வரும் இலங்கையர்களை சந்தித்தார். සිමෙන්ති වලින්, ගඩොලින්, යකඩ වලින්, වැලි වලින්, ගල් වලින්
சீமதிகளாலும் செங்கலினாலும் இரும்பை கொண்டு மணலை கொண்டும் தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்த முடியாது. புதிய அரசாங்கம் என்ற வகையில் நாம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அரசியல் எதிர்த்தரப்பினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர். நாம் நாட்டை பிளவுபடுத்த முயல்வதாகவும் தேசிய பாதுகாப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் ராணுவத்தினரை வலுவிழக்க செய்ய முயல்வதாகவும் ராணுவ முகாம்களை அகற்றுவதற்கு செயற்படுவதாகவும் பொய் பிரசாரங்களை முன்னெடுக்கின்றனர். நான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, அதேபோன்று அரசாங்கத்துடன் தொடர்பு பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தூய அரசியல் நோக்கத்துடன் செயற்படுகின்றோம் என்பதை நான் தெளிவாக கூற வேண்டும். நாட்டில் மீண்டும் யுத்தம் ஏற்படுவதை தடுப்பதே எமது முக்கிய குறிக்கோளாகும். ஐநா செயலாளர் நாயகம் தொடக்கம் ஐக்கிய நாடுகள் சபை, பொதுநலவாய நாடுகள் அமைப்பு, சர்வதேச நிதி நிறுவனங்கள், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, சர்வதேச நாணய நிதியம் ஆகிய அமைப்புகள் எமக்கு அங்கீகாரம் அளித்தமைக்கு எமது தனிப்பட்ட வாழ்க்கை காரணமல்ல. நாம் முன்னெடுத்த செயற்றிட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்காகவே இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நாம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தேசிய பாதுகாப்பினை வலுவிழக்க செய்ய நடவடிக்கை எடுக்க மாட்டோம். இதேவேளை ஜனாதிபதிக்கும் ஜப்பானில் உள்ள முக்கிய நிறுவனங்கள் சிலவற்றின் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு என்றும் நகோயா நகரில் நடைபெற்றது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய விஸ்தரிப்பு திட்டம் மற்றும் மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய மோனோ ரயில் சேவைகளை வழங்குவது தொடர்பில் ஜப்பானின் முக்கிய நிறுவனமான டைஸ்டி நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளது. அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் வைர விழாவை முன்னிட்டு இந்து ஒளி சிறப்பு மலர் யாழ்ப்பாணத்தில் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இந்த சிறப்பு மலர் வெளியீட்டு விழா நெல்லை ஆதீன கலா மண்டபத்தில் நடைபெற்றது. அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன் இந்து ஒளி நூலினை வெளியிட்டு வைத்தார். இந்நிகழ்வில் சைவ பெரியார்கள், வடமாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரன், யாழ் இந்திய துணை தூதுவர் ஆ நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இன்று நாடளாவிய ரீதியில் ஒழுக்கமற்ற காடைத்தன ஆயுத கலாச்சாரம் ஒன்று கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இது யாழ்ப்பாணத்தில் மிகவும் கூடுதலாக நடைபெறுவது எம் அனைவரதும் உள்ளத்தை பாதிப்பதாக அமைந்துள்ளது. இந்த வன்முறை கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். சட்டம் அதன் பொறுப்புகளை செவ்வையுடன் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் அதே நேரத்தில் குடும்பங்கள், பாடசாலைகளில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். சிறுவர்கள் சிறுவயதிலிருந்தே ஒழுக்க சீலர்களாக, தூய சிந்தனை உடையவர்களாக, கல்வியில் மேம்பட்டவர்களாக வாழ்ந்து வர வழிவகுக்கப்பட வேண்டும். இதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உதவி புரிய வேண்டும். அறநெறி பாடசாலைகளை நாடு முழுவதும் உருவாக்கி ஞாயிற்றுக்கிழமைகளில் அறநெறி வகுப்புகளை சமய நிலையங்களில், கோவில்களில் நடாத்தி வருவது மட்டும் போதாது. சகல உயிர்களையும் தம்மை போல் நேசிக்க வேண்டும் என்ற சமய தத்துவங்களை போதித்தலும் அவசியமானது. யுத்தமானது எமது மனங்களை கல்லாக்கிவிட்டது, கரடு முரடாக்கிவிட்டது. இயல்பு வாழ்க்கைக்கு மக்களை திரும்ப வைக்க எமது சமயமானது உறுதுணையாக இருக்க வேண்டும். இலங்கை தமிழர் நலன் காக்கவும் அவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பதற்கும் தம்மால் இயன்ற நடவடிக்கைகளை கடந்த 5 ஆண்டுகளில் முன்னெடுத்துள்ளதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் தெரிவித்துள்ளார். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு நன்றி தெரிவித்து அனுப்பி வைத்துள்ள பதில் கடிதத்திலேயே தமிழக முதல்வர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றமைக்காக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அனுப்பியிருந்த வாழ்த்து கடிதத்திற்கு ஜெயலலிதா ஜெயராம் நன்றி தெரிவித்து பதில் கடிதம் அனுப்பியுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை தமிழ் மக்களின் நலன் கருதி இந்திய அரசாங்கத்தின் ஊடாக தொடர்ந்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக தமிழக முதல்வர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வடமாகாண முதலமைச்சருக்கும் தமக்கும் வசதியான ஒரு தினத்தில் சந்திக்கலாம் என்றும் தமிழக முதல்வரின் கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு ஜெயலலிதா ஜெயராம் எடுத்திருந்த நடவடிக்கைகள் இலங்கை தமிழ் மக்களின் பாராட்டுதல்களை பெற்றிருப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தமது வாழ்த்து கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவித்தமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. தமிழர்களை கொன்றளிக்கும் போது மத்தியிலே காங்கிரஸ் அரசு, மாநிலத்திலே திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மண்ணையும் செய்ய முடியாத இந்த அரசு தலைவர்களுக்கு நீங்கள் வெற்றி பெற்றதற்காக வாழ்த்துகின்றோம் என்று எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஒரு கடிதம் அனுப்புகின்றார் என்றால் இதை எவ்வாறு புரிந்து கொள்வதென்று தெரியவில்லை. இது தமிழர்களுக்கு கொடுக்கின்ற செருப்படியாகத்தான் நான் பார்க்கின்றேன். இது திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு வாழ்த்து சொல்வதை நான் பார்க்கவில்லை. அதன்
அதன் ஊடாக நாங்கள் தெரிவு செய்த மக்களுக்கு வாய்க்கரிசி போடுற மாதிரி தான் இருக்குது. மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படும் போது அந்த அழிவுக்கு காரணமாக அந்த நேரத்தில் இந்தியாவில் ஆட்சி இருந்தவர் திமுக கருணாநிதி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் தான் நமது இந்த இழப்பை தடுக்க மறுத்தவர்கள். இன்றைக்கு 13வது அடையா வந்தாலும் 33வது அடையா வந்தது எமது எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய தலைவருமான சம்பந்தனையா அவருக்கு வாழ்த்தி கடிதம் எடுத்து நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் அவங்களது ஆழ்ந்த கவலையையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கருணாநிதி ஒற்று வார்த்தை சொல்லியிருந்தால் இன்றைக்கு இழப்புகள் மக்கள் இழப்புகளை தடுத்திருக்கு. கலைஞர் அவர்களது ஆட்சி நிலவிய நேரம் எமது மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டது. இதற்கு எவ்வித நடவடிக்கையுமோ அல்லது எவ்வித ஒரு கண்டனங்களுமோ தெரிவிக்காத கலைஞர் அவர்களுக்கு வாழ்த்து செய்தி தெரிவித்து எமது சம்பந்தனையா அவர்கள் கடிதம் ஒன்று அனுப்பி இருந்தமை எமக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய விடயமாக உள்ளதோடு ஒரு தனிப்பட்ட அரசியல் சுயலாபத்தை நோக்கு கொண்டு இது அனுப்பப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறதாக தோன்றுகின்றது. யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வரும் குற்ற செயல்கள் தொடர்பில் அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் குறித்து புத்திஜீவிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். ஒரு பெரியவர் இங்கே நடக்கின்ற கலாச்சார இந்த சீரழிவுகளை பற்றி பெரிய அறிக்கையாக விட்டார். அதன் பிறகு என்னவோ தெரியாது எமது அரசியல் தலைவர்களும் கண்பிடித்து ஏனோ தானோ என்று சில கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். கடைசி நேரத்தில் அரசியல் தலைவர்கள் ஈடுபடுறது நம்ம நாட்டிலே அது ஒரு கலாச்சாரமாக வந்து கொண்டிருக்கின்றது. இளஞ்செழியன் நீதிபதி அவர்கள் சொன்னார்கள், கல்வியால் முன்னேறிய யாழ்குடா நாடு இன்றைக்கு கல்வி இந்த நிலைக்கு போயிருக்கின்ற அவர் கவலைப்பட்டிருக்கிறார். அது உண்மையாக நியாயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அரசியல்வாதிகளை பற்றி நாங்கள் ஒன்றும் கைக்கிறார். இரண்டு அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் தங்களை இருப்பதை தக்க வைத்துவதற்கு அவைகள் தங்களதுகளுக்கு ஒரு அறிக்கைகளை ஒரு இதை விட்டுக் கொண்டிருப்பார்கள். அதில் எங்களுக்கு இது இல்லை. முடிவடைந்த பிற்பாடு ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தின் காரணமாக சமூக சீர்கேடுகள் எங்களுடைய மத்தியிலே அரங்கேற தொடங்கி இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு மாற்றமாக மேல்நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அவர்களுடைய வருகை சமூக சீரழிவுகளை தடுக்கும் அவருடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். அந்த நேரங்களில் எல்லாம் இது சம்பந்தமாக குரல் கொடுக்காத எங்களுடைய அரசியல்வாதிகள் ஏதோ தாங்களும் ஏதோ இதண்டுவது போல் இவ்வாறான அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.